காலையில் 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க மலை ஏற. அதே மாதிரி ஈவினிங் 5:30க்கு நான் முடிச்சிடுறாங்க. ஸோ ஐடி கார்டு ரொம்ப மஸ்ட்டு கொண்டு போயிருங்க. குட் மார்னிங் கிரவுண்ட் வாக்கர்ஸ். இன்னைக்கு 17th டே சேலஞ்சு, 21st டே சேலஞ்சில் 17th டே. இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோட பாலு சார் ஃபேமிலியை கூட்டு வந்திருக்காரு, நான் என்னோட பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். அஸ் யூஸ்வல் நம்ம ரவி சார் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெக்கிங் கேம்பை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு கீழே வர வரையும் எத்தனை ஸ்டெப்ஸ் என்ன கவுண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் வரும். இது தேங்க்யூ. ஸோ ட்ரெக்கிங் கேம்பை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே மலைக்கு மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு அதுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு அண்ணனும் நானும் 17வது நாள் வாக்கிங் சேலஞ்சில் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கே திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் சுற்றுற மாதிரி 2 ரவுண்ட் சுற்றிட்டு, இப்போ 3வது கிரிவலம் சுற்றிட்டு நமது திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகப்பெருமானின் ஆசையை வாங்கிட்டு அவருடைய அருளையும் வாங்கிட்டு நம்ம மலையேற கிளம்ப போகிறோம். நல்லதாக அமையட்டும். இப்போ மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நல்லபடியாக அண்ணனும் பாலு பின்னாடி ஃபேமிலி மேடம் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சார். கீழே பாப்பா எல்லாருமே. இப்போ பாப்பாவும் நானும் அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல வியூ பாயிண்ட்டுங்க. காலையில் வரும்போது கீழே என்ட்ரி போட்டு தான் வரணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. கீழே என்ட்ரி போடாமல் நம்ம மேலே வர முடியாது. ஸோ அதனால் கீழே போலீஸ்காரவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட என்ட்ரி போட்டுருவோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நடந்தால் நல்லா இருக்குங்க. இதுதான் ஈஸி ஸ்டெப்ஸு, வேகமாக நம்மளால் ஏற முடியும். ஸோ நம்ம டைரெக்டாக ஏறினோம்னா கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கும், ஸோ மூச்சு வாங்கும். ஆனால் இந்த மாதிரி ஏறும்போது மூச்சு வாங்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா இது கழுதை பொதி மூட்டை சுமக்கும் போது இந்த மாதிரி தான் மலை ஏறும்போது சைடில் ஒரு சைடு ஜிக்ஜாக்காக அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு வழியாக நம்ம ரீச் ஆகிட்டோம். இதோட படி எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். இந்த இடத்துல மொத்தம் 2 வழி இருக்குது. இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து வரலாம். நம்ம வந்தது நேர் பாதையில் வந்து நேரடி ஸ்டெப்ஸு. ஸோ இதுக்கடுத்து ஒரே ஒரு மண்டகப்படி மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம்னா நம்ம ரீச் ஆயிடலாம், கோயிலுக்கு ரீச் ஆயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏறினவங்க இறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல வியூ பாயிண்ட்டுங்க. பாப்பா இப்போயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, 2 பாப்பாவுமே, ரேணு பாப்பாவும் சரி. ஆனால் உண்மையிலே கிரேட்டுங்க, நல்ல ஸ்டெமினா இருக்குங்க 2 பாப்பாவுக்குமே. எந்த இடத்துலையுமே கால் வலிக்குன்னு சொல்லவே இல்லை. அவங்க மாட்டி முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இப்போ இருந்தே நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் ரைட்டு. ஓகே, நமக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கள எங்களோட கீழே போலீஸ்காரவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நேமில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வியூ பாயிண்ட்டு பாருங்களேன், அப்படியே சுற்றி வியூ பாயிண்ட் பாருங்கள். ஏர்போர்ட் தெரியுது, எத்தனை நீர்நிலைகள் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ உண்மையில் அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், காலையில் நேரத்தில் இங்கே பாருங்கள், அங்கே நல்லா தெரியுதா ஒரு குரங்கை தூக்கிட்டு வராரு. ஸோ அமைதியான சூழ்நிலை, நல்ல இயற்கையான காற்று, காலையில் யாருமே இல்லை. ஸோ மங்கீஸ் நிறையா இருக்கிறதுனால பையில உள்ள விட்டு எடுத்துருச்சு சார். நம்ம வரவேற்கிறதுக்காண்டி அங்கே வெயிட் பண்ணுறாரு. அவருக்கு வருமானம் வேணும் இல்லை. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போனோம். ஸோ அப்படியே சுற்றி பார்த்தாச்சு. கேமரா எடுக்க முடியாது, பட் இருந்தாலும் அப்படியே லைட்டாக எடுத்துட்டோம். சிவபெருமான் காசி விஸ்வநாதர், ஓம் நமச்சிவாயா. ஒரு வழியாக நாங்கள் திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மச்சமுனி சித்தர் இருக்கிறதா சொன்னார். அந்த இதையும் பார்த்துட்டு எல்லாரும் மேலே தான் இருக்கோம். ரொம்ப இன்னைக்கு சண்டே, அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லா காலையிலே நல்லா குளிச்சுட்டு கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு முன்னாடியே குளிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக ப்ரிப்பேராக வந்தோம். ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு டாஸ்க்கை. 2 குட்டீஸும் நம்மளோட ஜாயின் பண்ணி வந்துட்டு அவங்களும் சூப்பராக நடந்துட்டாங்க. உண்மையிலே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மலை ஏறி அதுக்கு மேலே ஒரு டெம்பிளுக்கு உள்ளே வந்தீங்கன்னா திருப்பி அகைன் ஒரு சின்ன ஒரு நீர் ஒரு ஓடை இருக்குது, அதில் மீன்லாம் இருக்குது. ஸோ எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும்.
நல்லா ஹாப்பியாக இருக்குது. நல்லா ட்ரெக்கிங்கும் வந்துட்டு நல்லா எனர்ஜிக்காக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன்மீகமாக கோயிலுக்கும் வந்துட்டு போகிறோம். மனசுக்கு அமைதியாக நிம்மதியாக இருக்குது. உடலுக்கும் ஆரோக்கியமாக வாக்கிங் வந்தது, எக்ஸசைஸ் பண்ணது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை. நீங்களும் இதே மாதிரி இந்த கோயிலுக்கு வாங்க, நல்லா இருக்குது கோயில். நீங்களும் சும்மா ட்ரக்கிங் மாதிரி வாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ண இருங்க. இந்த மாதிரி பிளேஸுக்குன்னா கொஞ்சம் நீங்கள் வாங்க, நல்லா இருக்கும், உண்மையில் நல்லா இருக்கும். ஸோ ஒரு சொர்க்கத்தை பார்க்கணுன்னா அதில் கடுமையான முயற்சி எடுக்கணும். அங்கே அப்போ தான் அந்த சொர்க்கம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மேலே இருக்க அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ என்னோடய கேமராவில் அவ்வளோ நீட்டாக கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காண்டி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கடவுளை வணங்கிக்கங்க. ஸோ இங்கே இருக்கிற ஓடை வந்து வத்தாத ஓடை, எப்பயுமே இங்கே தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க குவாலிட்டி இருக்கா சார்? என்ன பிரச்சனை, ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போதான் படி ஸ்டார்ட் ஆகுது. அண்ணா, நான், ரவி அண்ணா எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ பாப்பா அவங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. ஸோ எல்லாம் முடிச்சு ஓரளவு திருப்தி ஆயாச்சு. ஐயனையும் வழிபட்டாச்சு. நீங்கள் சொன்ன ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சார், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். எல்லாம் கலர்ஃபுல்லாக எடுப்போம் சார், ஒரே மாதிரி எடுப்போம், க்ரீன் கலர் அந்த மாதிரி எடுப்போம். அவங்களும் நம்ம ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கோம். எல்லா வியூவில் சூப்பராக இருக்கு. ஒரு வழியாக ட்ரெக்கிங் கேம்பை முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சார் எல்லோரும் தம்ஸ் அப் பண்ணிடுங்க. தம்ஸ் அப், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். கீழே ஒரு 3 ரவுண்டு முடிச்சு ட்ரெக்கிங்கில் மேலே போயிட்டு மலைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ 18,319 ஸ்டெப்ஸு நியூ ரெக்கார்டு. ஸோ இன்றைக்கி சண்டே, அதுவும் 12.75 கிலோமீட்டர் வாக் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.50 மணி நேரம் ஆயிருக்கு. 790 கலோரிஸ் பேன் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து ஏர்போர்ட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.